புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 27 தொடக்கம் 35 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இது எல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கேற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கேற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 24வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறை வார்த்தையினுடைய வல்லமை மிகவும் அழகாக எங்களுக்கு தரப்படுகிறது. சாதிக்கின்றவர்கள் வாழ்த்துக்கு உரியவர்கள், நல்லதை போதிக்கின்றவர்கள் அவர்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள். சுமைகளை பகிர அழைக்கும் இயேசு நம் அனைவரின் வாழ்த்துக்கும் வணக்கத்திற்கும் உரியவர். கருக விரும்பாத பூவினாலே கனியொன்றை கொடுக்க முடியாது அன்பானவர்களே. கரைய விரும்பாத உப்பினாலே உணவுக்கு சுவையை கொடுக்க முடியாது. உருக விரும்பாத மெழுகினாலே உலகத்திற்கு ஒளியை கொடுக்க முடியாது. சுமக்க விரும்பாத மனிதனும் இழக்க விரும்பாத மனிதனும் இறைவனிடமிருந்து எதையுமே பெற முடியாது. என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வான் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நற்செய்தி ஊடாக எங்களுக்கு பகிர்கின்றார் அருமையான வார்த்தைகளை. அன்பானவர்களே, துன்பம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. இயேசுவை பொறுத்த மட்டிலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் தான் வெற்றியாக, மகிழ்ச்சியாக, உயிர்ப்பாக மாறியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தமிழ் மக்களாகிய எங்களை பொறுத்த மட்டிலே இந்த துன்பம் என்பது ஒரு புதிய சொல்லு அல்ல. மாறாக இந்த துன்பத்தோடு துன்பமாக நாங்கள் பயணித்து கொண்டிருப்பவர்கள். எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே 1948ஆம் ஆண்டிலே இருந்து ஒரு சுதந்திர துன்பம் ஆரம்பித்து 1956ஆம் ஆண்டிலே இனங்களுக்கிடையிலான ஒரு துன்பங்கள் அது கட்டவிழ்க்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு 76, 77ஆம் ஆண்டுகளிலே இந்த இனங்களுக்கிடையிலான துன்பங்கள் அது மேலேயே சென்று கொண்டு இருந்து 83ஆம் ஆண்டிலே ஒரு இனத்துவேஷ துன்பமாக மாறியது. 90ஆம் ஆண்டிலே நாங்கள் பட்ட துன்பங்கள், வேதனைகள். 95ஆம் ஆண்டிலே ஒரு இடப்பெயர்வு துன்பம் ஏற்பட்டது. 2000ஆம் ஆண்டிலே ஒரு மிக முக்கியமான போரினுடைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் மக்கள். 2004ஆம் ஆண்டிலே சுனாமி துன்பம் வந்தது. 2009ஆம் ஆண்டிலே வன்னி துன்பம் வந்தது. இப்படி ஒவ்வொன்றும் துன்ப கதைகளாகவே மாறி இருக்கின்றன. இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த வரலாற்றிலே, இலங்கையினுடைய வரலாற்றிலே துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த துன்பம் என்பது எங்களுக்கு புதியதொரு சொல்லு அல்ல. மாறாக இந்த துன்பத்தின் மூலமாக மகிழ்ச்சியை, வெற்றியை எப்படி அடைந்து கொள்வது என்பதை கிறிஸ்தவம் எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றது.
ஆபிரகாம் அவருடைய நாடு, வீடு, இனம் ஆகியவற்றை விட்டுவிட்டு அவர் அறியாத நாட்டுக்கு செல்லுகின்ற போது அவர் சொல்லன்னா துன்பங்களை, வேதனைகளை அனுபவிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக இறைவன் அவருக்கு கொடுத்த பரிசு எண்ணற்ற மக்களினுடைய அவர் தந்தையாக இருக்கிறார். என்னை பின் செல்ல விரும்புபவர்கள் தங்களையே மறுத்து தங்களுடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு துன்பத்தின் வழியாகத்தான் மீட்பை அடைந்து கொள்ள முடியும் என்பதை அவர் மிகவும் தெளிவாக, திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறார். இயேசு பேய் பிடித்திருந்த மனிதர்களை குணப்படுத்தி அவர்களை பேசாமல் அனுப்புகின்றார். நோயுற்றவர்களை குணப்படுத்தி தம்மை பற்றி வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார். குருடருக்கு ஆண்டவர் இயேசு பார்வை கொடுத்து ஊரிலே நுழைய வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் மார்க்கு நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமான விடயம். இப்படி சொன்ன இயேசு இன்றைய நற்செய்தியிலே மக்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வி ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான கேள்வியாக அமைந்திருக்கிறது. இயேசுவையும் அவருடைய பணிவாழ்வையும் தெளிவாக புரிந்து கொண்ட ராயப்பர் பேதுரு, நீர் மெஸ்ஸியா என்று ஒரே வரியிலே அவர் உண்மையை பகருகின்றார். நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளினுடைய மகன். அற்புதமான வார்த்தைகளை புனித பேதுரு இயேசுவுக்கு சிறப்பாக சொல்லுகிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? நான் யார்? இந்த உலகத்தில் எதற்காக நான் பிறந்திருக்கிறேன்? என்னுடைய வரவு எப்படிப்பட்ட வரவாக இருக்கிறது? இந்த சமூகம் என்னை யார் என்று நினைக்கின்றது? திருமுழுக்கு பெற்ற எனக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? வித்தியாசம் என்ன? வேறுபாடு என்ன? எனது வாழ்வினுடைய அர்த்தங்கள் என்ன? எனது எதிர்கால நிலைப்பாடுகள் என்ன? பிறரினுடைய சுமைகளின் சோகங்களிலே என்னுடைய பங்களிப்பு என்ன? நமது வாழ்வினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலேயும் நான் புது புது அர்த்தங்களை கொடுப்பவனாக மாறுகிறேனா? இன்றைக்கு அன்பானவர்களே, நாங்கள் பார்க்கின்ற போது இயேசுவினுடைய வாழ்வு 2000 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற திருச்சபையினுடைய வரலாற்றிலே இன்றும் பேசப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இயேசு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு மீட்பை எங்களுக்கு தருகிறார். அந்த மீட்பினுடைய வாசலிலே நின்று கொண்டு ஆண்டவர் இயேசு மரணத்தின் மூலமாக, அந்த கொடும் துன்பத்தின் மூலமாக உயிர்ப்பின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருந்திருக்கிறார். அதனாலே மரணம் வாழ்வின் முடிவல்ல, அது உன்னதமான பிறப்பின் ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பலர் நாங்கள் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோம். அது கூடாத ஒரு குணம். நாங்கள் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பது, மற்றவர்களை பற்றி இல்லாதவைகள், பொல்லாதவைகள் கதைப்பது, இவற்றையெல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு துன்பங்களாக கொடுக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் துன்பத்தை கொடுப்பவள் அல்ல, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுபவர்கள். எத்தனை துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அலைமோதினாலும் இயேசு என்கின்ற நிலையான குறிக்கோளை நோக்கி நாங்கள் நகருகின்ற போது அந்த துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்குமே எங்களுக்கு விடை கிடைக்கிறது அன்பானவர்களே. ஆகவே இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க முடியும், இந்த துன்பம், இந்த வேதனை, இந்த கஷ்டம் எங்களுக்கு எதற்காக தரப்படுகிறது? நாங்கள் புடமிடப்படுவதற்காக, நாங்கள் செதுக்கப்படுவதற்காக, நாங்கள் சீர் செய்யப்படுவதற்காக, நாங்கள் நிறை வல்லமையோடு வாழுவதற்காக ஆண்டவர் தன்னை முற்று முழுதாக தன்னுடைய துன்பத்தினுடைய வேதனையிலும் தன்னை எங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவினுடைய கடைசி காலத்திலே நாங்கள் பார்க்கிற போது ஆண்டவரை எவ்வளவு அவமானப்படுத்தியார்கள், ஆண்டவருக்கு மேலே துப்பினார்கள், தடியாலே அடித்தார்கள், முள்முடியை சூட்டினார்கள், நிர்வாணமாக ஆண்டவரை இழுத்து கொண்டு போனார்கள், அவரை எவ்வளவு தூரத்துக்கு துன்பப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார். கல்வாரி முகட்டிலே அவர் ஏறி அவர் தானே சுமந்து கொண்ட சிலுவையிலே அவரை அறைந்து அவரை கொன்றார்கள். இவ்வளவு துன்பம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிற போதும் ஆண்டவர் இயேசு மனமு வந்து ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் அன்பானவர்களே, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு இத்தகைய துன்பங்கள் ஒரு வாய்க்காலாக, வழியாக அமைந்து கொண்டு இருக்கின்றன என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே உன்னதமாக உணர்ந்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்வளிக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் இன்று சிறப்பாக உணர்ந்து கொள்ளுவோம். இன்றைய சூழலிலே மனித வாழ்க்கையிலே பலரும் சுமையாக கருதுவது அன்பானவர்களே எங்களுடைய துன்பங்களை, வேதனைகளை,
கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு துன்பத்திற்கு அளவுக்கு அதிகமான அற்புதமான அர்த்தங்களை தருகிறது. எத்தனை துன்பம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரின் பிள்ளைகளாக நம்பிக்கையோடு பயணிக்கிற போது அது எங்களுக்கு வாழ்வை தருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1963ஆம் ஆண்டிலே அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் கென்னடி என்பவர் ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர் சுடப்படுகின்றார். அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அவரை அப்படியே தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுகின்றார்கள். குற்றீராக கிடக்கின்றார். இரத்த வெள்ளம் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே அன்பானவர்களே, அவர் குற்றீராக கிடந்தவர் அருகிலே இருந்த தன்னுடைய நண்பனிடத்திலே மிகவும் அமைதியான குரலிலே கேட்பாராம், எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? எது அன்புமிக்க சகோதரங்களே மனிதத்தன்மை? எது அன்பானவர்களை மனிதம்? எப்படி நாங்கள் வாழுகிறோம்? இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மனிதத்தை நேசித்திருக்கிறான். தனக்கு என்ன துன்பம், வேதனை, கஷ்டம் வந்தாலும் மற்றவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ற ஒரு வார்த்தையை கேட்டானே ஜான் கென்னடி. இன்றைக்கும் இந்த உலகத்திலே அவன் இறந்து போனாலும் வாழத்தக்க மனிதனாக இருக்கிறான். காரணம் அன்பானவர்களே, அவன் கேட்டானாம், எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? எனக்கு துன்பம், எனக்கு வேதனை, எனக்கு கஷ்டம், எனக்கு அடிபட்டிருக்கிறது, எனக்கு ரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது என்பதை கூட அவன் சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறானே. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை அன்பானவர்களே அதிலே தான் சங்கமித்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும், தோற்று போய் உட்கார்ந்திருந்தவர்களை தேடி போய் நானும் தோற்று போனவன் தான் என்று சொல்லுகின்ற போது அன்பானவர்களே, இன்றைக்கு நான் நிமிந்து நிற்பதற்கு காரணம் தோல்வியிலே நான் துவண்டு போய் கிடந்தவன் அல்ல, நான் எழுந்து நடந்து ஓடத் தொடங்கியவன். அன்பானவர்களே, தோற்று போனவனுக்கு பக்கத்திலே போய் நானும் தோற்று போனவன் தான், ஆனால் இன்று நான் எழுந்து நடந்து ஓடத் தொடங்கி இருக்கிறேன். இந்த துன்பம், இந்த வேதனை, இந்த கஷ்டத்துக்கு முடிவு இருக்கிறது. இயேசு எங்களுக்கு முடிவு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக. எனவே அன்புமிக்க சகோதரங்களே, துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அலைமோதுகிறது. ஆனாலும் இந்த துன்பத்தின் ஊடாக இயேசுவினுடைய மீட்பின் உன்னதமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற முடியும் என்பதை தொடர்ந்தும் நாங்கள் சிந்திப்போம். ஆமென். நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.